இது துலாம் ராசியின் குணாதிசயங்கள் மற்றும் உறவுகள் பற்றிய ஒரு விரைவான பார்வை. துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான குணம் என்ன, அவங்க சந்திக்கிற சவால்கள், அப்புறம் அவங்களுக்கு பலம் சேர்க்கும் உறவுகள் பற்றிய ஜோதிட தகவல்களின் சுருக்கம்தான் இது. முதலாவது விஷயம், துலாம் ராசிக்காரங்க அப்பதியே ஒரு தராசு மாதிரிங்க. எப்பவுமே நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் நிப்பாங்க. கனவுல கூட மத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. ஒரு நீதிபதியைப் போல தங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருந்தாலும் மத்தவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுற குணம் இவங்களுடையது. இல்லையா, வெளியில கஷ்டங்களை காட்டிக்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் பரிசுகள் கொடுத்து அழகு பார்க்கறதுலயும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இரண்டாவதாக, இவ்வளோ நல்லவங்களுக்கு ஏன் நெருங்கியோகளே துரோகம் செய்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, இடைத்தரகர்கள் அப்புறம் சில நண்பர்களாலேயே இவங்க அதிக ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. ஆனா சனி பகவானின் அருளால கடைசியில தர்மமே வெல்லும். இவங்கள விட்டு போனவங்க அவங்களோட நேர்மையை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் தேடி வருவாங்க. குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறவங்கள சுலபமா கண்டுபிடிச்சு உடைந்த உறவுகளை ஒன்று சேர்க்கறதுல இவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது. இறுதியாக, இந்த நல்ல உறவுகள் எப்படி திரும்பவும் இவங்கள தேடி வருது, அது அவங்களோட கடந்த கால கர்மா. இவங்க எப்போவே பழைய நினைவுகள்லேயே வாழ்றாங்களோன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையிலேயே அந்த நல்ல எண்ணங்கள் தான் இவங்களோட எதிர்கால வெற்றியின் மூலதனமே. இவங்க முன்னாடி செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட தக்க சமயத்துல கர்ம பலனா திரும்பி வந்து இவங்கள காப்பாற்றும். கலை புத்தகங்கள் மேல தீராத காடல் கொண்ட இவங்களுக்கு வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ் அப்புறம் மீடியா துறையினர் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா அமைவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, துலாம் ராசிக்காரங்க நீதியை நிலைநாட்டுபவர்கள், கடந்த கால நன்றியை மறக்காதவர்கள், குறிப்பா உடைந்த உறவுகளை இணைக்கிற ரொம்ப அற்புதமான மனிதர்கள்.